அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபியஹும் பி இஹ்சானி இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம அல்லிம்னா மா யன்ஃபஉனா வன்ஃபஉனா பிமா அல்லம்தனா ஸித்னா இல்மா. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுக இல்மன் நாஃபிஅ வ அமலன் முத்தகப்பல வ ரிஸ்கன் தய்யிபா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபஅ வ மின் கல்பின் லா யஹ்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா வ மின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா. ரபுல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த லெவல் 1 ஃபவுண்டேஷனில் வகுப்புகள் பார்த்துக்கிட்டு வரோம். இப்போது நம்ம குர்ஆனை ஓதுவதற்கு முன்பதாக வார்த்தைகளை வாசித்தல் அப்படிங்கிற அந்த பகுதி இறுதிக்கட்ட பகுதியில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போது இதுவரைக்கும் நம்ம தன்வீன், சகீரா, மத்து, லீன், ஹரக்கத், ஃபத்ஹா, கஸ்ரா, தம்மா போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக நம்ம வாசித்தோம். இப்போ இன்றைய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சுக்குன் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இணைஞ்சு நம்ம வாசிப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நூனில் சுக்குன் இருக்கிறது, கல்கலால சுக்குன் இருக்கிறது போன்ற எல்லா எழுத்துகளும் அதில் அமைஞ்சிருக்கும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நூனில் சுக்குன் இருக்கக்கூடியதை நம்ம அந்த நூன் சாக்கின் தன்வீன் அப்படிங்கிற அந்த சட்டத்தை பேணி நம்ம ஓதணும். அதேமாதிரி கல்கலாவுடைய எழுத்துக்களில் சுக்குன் வந்துச்சுன்னு சொன்னாக்கா அதை அசைச்சு ஓதணும். ஹம்ஸுடைய எழுத்துக்களில் வந்துச்சுன்னு சொன்னாக்கா காற்று வெளிப்படும் விதமாக அதை ஓதணும். மற்ற எல்லா ஹரக்கத்துகளுக்கும் மத்து எழுத்துகளுக்கு 2 கவுண்ட்டு கொடுத்து ஓதுவோம், மற்ற எல்லா எழுத்துகளுக்கும் 1 கவுண்ட்டு கொடுத்து ஓதுவோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பேணி நம்ம ஓதணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வார்த்தைகளுக்குள்ளே நேரடியாக போயிடுவோம். முதல் வார்த்தை அன் த. இப்போ த இருப்பதன் காரணமாக இந்த அன் அப்படிங்கிறத மறைச்சு ஓதணும். அப்போ த 2 கவுண்ட்டு கொடுக்கணும். சரிங்களா? த இஹ்தி 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 இஹ் அப்படின்னு காற்று வெளிப்படும், தி அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போ இஹ்தி. அடுத்தது பஅது 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 பத்ஷ பத்ஷ தா குத்துப் ஜத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5 கல்கலாவுடைய எழுத்துக்களில் ஒன்று. அப்போ இதை தா அப்படி சொல்லும்போது அசைச்சு ஓதப்படும். அப்போ பத்ஷ. அடுத்த வார்த்தை சஅய 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 சஅய. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இப்படி ஒரு வார்த்தையை போட்டு அது மேலே அதுக்கு கீழே புள்ளி இருந்தால் தானே யா அப்படின்னு சொல்லணும், இங்கே அலிஃப் அப்படிங்கிற மாதிரி புள்ளி இல்லையே, அப்போ இதை அலிஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம். அதாவது கடந்த பாடங்களில் நம்ம பார்த்தோம், இந்த பாடத்தில் பார்த்தோம். அதாவது இந்த தகா, அதே மாதிரி இந்த ஆவா, இந்த வார்த்தையெல்லாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கைன் இருந்துச்சு, கைனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி யா போன்ற ஒரு வடிவம் இருந்துச்சு, ஆனால் அதில் புள்ளி இல்லை, மேலே இப்படி ஒரு அலிஃப் சகீரா இருந்துச்சு. அதே மாதிரி வாவில் பார்த்தீங்கன்னாக்கா வாவு அதுக்கு பக்கத்தில் இப்படி யா போன்ற வடிவம், ஆனால் அந்த யாவில் எந்த கீழே புள்ளி இல்லை, அதனால் யா கிடையாது, அலிஃப்னு சொன்னோம். அதுக்கு தோதுவாக ஒரு அலிஃப் சகீரா ஒன்று போடப்பட்டிருந்துச்சு. அப்போ இந்த வார்த்தையில் கைனு, அதுக்கு தொடர்ந்து கைன் ஃபத்ஹா அலிஃப் சகீரா இருந்துச்சு. அப்போ அதை தகா அப்படின்னு இதை 2 கவுண்ட்டு நீட்டணும். அதே மாதிரி இந்த வாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹரக்கத்தை நம்ம வா அப்படின்னு 2 ஹரக்கத்தை நீட்டணும். இந்த எழுத்துகளுக்கு நம்ம எந்த உரிமையும் கொடுக்கல. என்ன செஞ்சோம்னா இதை நம்ம உச்சரிக்காமல் முன்னாடி இருக்க எழுத்துக்கு தோதுவாக அலிஃப் சகீரா இருந்துச்சு, அந்த அலிஃப் சகீராவுக்கு நம்ம 2 கவுண்ட்டு கொடுத்து நம்ம உச்சரித்ததோடு அந்த எழுத்தை நிறுத்திக்கிட்டோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்குற இந்த எழுத்துல என்ன உச்சரிக்கிறோம் அப்படின்னாக்கா ச ய அப்படிங்கிறோம். அதாவது ஒரு யா போட்டு அதுக்கு மேலே ஃபத்ஹா இருந்தால் என்ன உச்சரிப்போமோ அந்த மாதிரி ச ய அப்படின்னு உச்சரிக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இங்கே தான் புள்ளி இல்லையே, அப்போ இதை அலிஃபால உச்சரிக்கணும் அப்படின்னா, புள்ளி இருக்குதோ இல்லையோ, ஒரு இந்த மாதிரி ஒரு எழுத்து வடிவத்துக்கு மேலே அசல் குறியீடுனா ஃபத்ஹாவோ கஸ்ராவோ தம்மாவோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை ஃபத்ஹா கஸ்ரா தம்மான்னு யா மேலே போட்டு உச்சரித்தா எப்படி உச்சரிப்போமோ அப்படி தான் உச்சரிக்கணும். அப்போது இதில் புள்ளி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இதில் அசல் குறியீடான இந்த ஃபத்ஹா இருக்கிறதுனால நம்ம இதை ய அப்படின்னு தான் உச்சரிக்கணும். அப்போ இது ச ய அப்படின்னு வருது. சரிங்களா? அது என்ன அசல் குறியீடு அப்படின்னா இதுதான் அசல் குறியீடு. சரிங்களா? அப்போ அந்த தகால இருந்தது என்ன அப்படின்னாக்கா அது துணை குறியீடு. எப்படி தா இருந்துச்சு, கைன் இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு. இந்த கைனுக்கு மேலே ஃபத்ஹா இருந்துச்சு, இதில் அலிஃப் சகீரா இருந்துச்சு. இதுதான் அசலே தவிர இது வந்து துணை தான். யாரு? மத்துக்கு தகுந்த மாதிரி மத்தில் ஃபத்ஹா அலிஃப் சுக்குன் இருந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி தான் இவர் உதவி செஞ்சாரே தவிர இந்த அலிஃப் சகீராங்கிறவர் அசல் குறியீடு கிடையாது. சரிங்களா? இவர் அசல் குறியீடு கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ஆவால வாவு இருந்துச்சு,
பக்கத்தில் யா போல வடிவம் இருந்துச்சு. இந்த வாவில் தான் ஃபத்ஹா இருந்துச்சு. இந்த அலிஃபில் என்ன இருந்துச்சுன்னா சகீரா இருந்துச்சு. அப்போ இது துணை குறியீடு, அசல் குறியீடு கிடையாது. அதனால தான் இதை வா அப்படின்னு சொன்னோம், இதை கா அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல நம்ம இங்க இருக்கிறது துணை குறியீடு கிடையாது, அசல் குறியீடு. அப்ப இதுக்கு உண்டான உச்சரிப்பை நம்ம கொடுத்தாதான் அது சரியான உச்சரிப்பாக இருக்கும். அப்ப இந்த எழுத்து ச அப்படின்னு வரும், இத ய அப்படின்னு வரணும். அப்ப ச ய அப்படின்னு உச்சரிக்கணும். சரிங்களா? ச ய. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த எழுத்து குந்து. குந்து நூன் சுக்குன். அடுத்தது இஹ்ஃபாவுடைய எழுத்து. இப்போ அந்த அப்படின்னு ஓதன மாதிரி இதை குந்து அப்படின்னு ஓதணும். அடுத்தது லஸ் த. லஸ்த. 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 அம் ருன். அம் ரின். அம்ரின். அம் ரின். அம்ரின். பர் தன். பர்தன். 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 ஜம் அன். ஜம் அன். ஜம் அன். ஜம் அன். ஹப் கல்கலாவுடைய எழுத்து. அப்போ பால அசைவு ஏற்படும். ஹப் லுன். ஹப் லுன். ஹப் லுன். ஹப் லுன். ஹுஸ் ரின். ஹுஸ் ரின். இந்த ரா சொல்லும்போது பர் அப்படின்னு ரால தஃப்ஹீம் செய்யணும். இந்த ரின் அப்படின்னு சொல்லும்போது லைட்டாக சொல்லணும். அப்போ பர் தன், இது ஹுஸ் ரின். அப்போ பர் தன் ஹுஸ் ரின். சரிங்களா? ஹுஸ் ரின். ஹல் கன். ஹல்கன். 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 சப் ஹன். சப்ஹன். 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 சப்கன். 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 ஷஅனுன். 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 இது ஷா கிடையாது. சரிங்களா? ஷான்னு சொல்லி ஹம்சால சுக்கூன் இருக்கு. ஐன்ல சுக்குன் இருக்கும்போது ச அப்படின்னு நிறுத்துற மாதிரி ஹம்சால சுக்குன் இருக்கும்போது ஷ அப்படின்னு சொல்லி நிறுத்தணும். இது நம்ம ஏற்கனவே பார்த்த வார்த்தை தான். நம்ம அந்த ஒவ்வொரு சட்டங்களாக பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்த வார்த்தை தான். சரிங்களா? அடுத்தது சுப்ஹன். 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 தப்ஹன். 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 அப்தன். 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 அத்னின். 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 அஷ்ரின். 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 ஹம்சுடைய எழுத்து. அப்போ ஷீன் சொல்லும்போது சீனில் சுக்குன் வைக்கும்போது காற்று வெளிப்படும். அடுத்தது அதே தான் இந்த சாதுக்கும் காற்று வெளிப்படக்கூடிய எழுத்து. அஸ்ஃபின். 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 ஐனு. சரிங்களா? அடுத்தது வர்கன். 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 ரா தஃப்ஹீமாக ஓதணும். அடுத்தது குல்பன். 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 ஃபஸ்லுன். 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 கத்ஹன். 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 கத்பன். 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 கஅசன். கஅசன். இதை ஷஅனுன்ல நிறுத்தின மாதிரி ஹம்சா இந்த இடத்துல நிறுத்தணும். அப்போ கஅசன். 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 கத்ஹன். 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 லக்வன். 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 மிஸ்குன். 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 நஹ்லன். 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 நஷ்தன். 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 நஃப்சின். 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 நக்அன். 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 யுஸ்ரன். 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 அப்கா. அப்கா. இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய காஃப், அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அலிஃப் சகீரா. அப்ப இந்த காஃபை நம்ம 2 கவுண்ட் கொடுத்து நீட்டணும். இப்போ இதை 2 கவுண்ட் கொடுத்து நீட்டணுங்கும் போது கா அப்படின்னு வரணும். அதே மாதிரி இந்த பால சுக்குன் வச்சு நிறுத்துறதுனால கல்கலாவுடைய எழுத்து. அப்ப அப் கா.
அப்கா 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 தர்தா தர்தா ரால தஃஹீமாக நிறுத்தணும் ஏன்னா முன்னாடி ஃபத்ஹா இருக்குது தர்தா 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 தன் சா தன் சா அப்போ இது இங்கே சீனில் தஃஹீமுடைய எழுத்து அப்போ இதை தன்சா 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 அடுத்தது யஹ்ஷா யஹ்ஷா இதை பாருங்கள் இந்த எல்லா எழுத்துலையுமே பாருங்கள் எல்லாமே 2 கவுண்ட் கொடுக்க வேண்டிய எழுத்து இதுவும் 2 கவுண்ட் அபகா தர்தா சா ஷா ஆ எல்லாமே 2 கவுண்ட் கொடுக்க வேணும் ஏன்னா எல்லாமே அலிஃப் சகீரா இருக்குது அந்த எழுத்துகளில் ஸோ அப்போ இது எல்லாமே 2 கவுண்ட் கொடுக்கணும் அப்போ யஹ் ஷா யஹ்ஷா யஹ் ஷா யஹ்ஷா யஸ்ஆ 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 யத்லு 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 யத்உ 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 தஜ்ரி தஜ்ரி ஜீம குத்துப் ஜத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்கலாவுடைய எழுத்து அப்போ தஜ்ரி 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 யஹ்தி யஹ்தி ஹால சுக்குன் வச்சு நிறுத்தணும் அப்போ ஹம்ஸுடைய எழுத்து காற்று வெளிப்படும் யஹ்தி 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 யுக்னி 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 இப்போ பாருங்க நம்ம இந்த பாடத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை பார்த்தோம் இந்த சய்ய அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம் இதில் யால புள்ளி இல்லை ஆனால் இதை எப்படி உச்சரித்தோம் ய அப்படின்னு சொல்லி அசல் உச்சரிப்பாக இதை யா போட்டு உச்சரித்தோம் புள்ளி இருக்குதோ இல்லையோ ஆனால் இங்கே பாருங்க இங்கே என்ன செஞ்சுருக்கோம் திரும்ப தர்தா அப்படிங்கிறோம் அதே மாதிரி தன்சா அப்படிங்கிறோம் இதை யஹ்ஷா அப்படிங்கிறோம் அதே மாதிரி இதை எஸ் ஆ அப்படிங்கிறோம் இதை வந்து நம்ம வந்து எஸ் ய அப்படின்னு சொல்லலை ஏன் இதில் புள்ளி இல்லை அப்படிங்கிறது மட்டும் காரணம் இல்லை இதில் இருக்கக்கூடியது துணை குறியீடு இந்த அலிஃப் சகீராங்கிறது துணை குறியீடு அசல் குறியீடு கிடையாது ஆனால் அந்த சாயியால் இருந்த மேலே இருந்த சாயியால் இருந்த இந்த அசல் குறியீடு சரிங்களா ஹைர் இப்போ அடுத்தது அதே தொடர்ந்து வரும் பொழுது இந்த இடத்துல பாருங்க இங்கே என்ன இருக்குது அப்படின்னாக்க இதை எப்படி உச்சரித்தோம் அப்படின்னு கவனிங்க இதை எப்படி உச்சரித்தோம் அப்படின்னாக்க தஜ்ரி அப்படின்னோம் அதாவது இந்த ரீ மட்டும் இருந்துச்சுன்னா இதை ரீ அப்படிமோ இது பக்கத்தில் யா சுக்குன் இருக்கிற மாதிரி உச்சரித்தோம்னா இதை ரீ அப்படிங்கிறோம் அதே மாதிரி இதை தி அப்படின்னு தான் உச்சரிப்போம் இந்த யா சுக்குன் இருக்கிறதன் காரணமாக இதை தி அப்படிங்கிறோம் அடுத்தது பாருங்க இதை யுக்னி அப்படிங்கிறோம் இதில் யா இருக்கிறதன் காரணமாக இதை நீ அப்படிங்கிறோம் அப்போ என்ன செஞ்சுருக்கிறோம் இந்த யா இருப்பதன் காரணமாக இதை புள்ளி இருக்குதோ இல்லையோ புள்ளி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் இந்த வார்த்தையை தஜ்ரி அப்படின்னு இந்த ரீக்கு 2 கவுண்ட் கொடுக்குறோம் யஹ்தி அப்படின்னு இந்த ரீக்கு 2 கவுண்ட் கொடுக்குறோம் யுக்னி அப்படின்னு இந்த நீக்கு 2 கவுண்ட் கொடுக்குறோம் அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா இது இந்த வார்த்தை யா சுக்குன் போல ஆயிருக்கு எது இந்த வார்த்தை அப்போ இது புள்ளி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இப்போ இங்கே யா போல செயல்படுது என்ன எதனால் எப்படி செயல்படுது அப்படின்னா இந்த கசராவுக்கு தோதுவாக எப்படி இந்த கசராவுக்கு தோதுவாக இந்த ஃபத்ஹாவுக்கு தோது மாதிரி எப்படி இவரை ச அப்படின்னு சொல்லாம சா அப்படின்னு நீட்டுறதுக்காக அலிஃப் சகீரா வந்தாரோ இந்த ஷ அப்படின்னு வராமல் ஷா அப்படின்னு நீட்டுறதுக்கு இந்த அலிஃப் சகீரா வந்தாரோ இந்த த அப்படிங்கிறதுக்கு தோதுவாக இந்த தா அப்படிங்கிறவர் வந்தாரோ இந்த அ அப்படிங்கிறவருக்கு தோதுவா இந்த ஆ அப்படிங்கிறவர் வந்தாரோ அந்த மாதிரி இந்த ரி அப்படிங்கிறவரை தோதுவாக இந்த எழுத்து வந்திருக்குது அப்போ இதை புள்ளி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இதை நம்ம யாவாக கருதி யா சுக்குன் இருக்கிற எழுத்தக எப்படி உச்சரிப்போமோ அந்த மாதிரி டபுள் கவுண்ட் கொடுத்து உச்சரிக்கணும் சரிங்களா ஸோ ஆக மொத்தம் ரொம்ப சிம்பிள் ஃபத்ஹா கஸ்ரா தம்மா போன்ற எழுத்துகள் இப்படி ஒரு எழுத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் எழுத்துல புள்ளி இருக்குதோ இல்லையோ நம்ம ஃபத்ஹா இருந்துச்சுன்னா ய அப்படிமோ கஸ்ரா இருந்துச்சுனாக்க இ அப்படிமோ தம்மா இருந்துச்சுன்னா யு அப்படிமோ சரிங்களா அதுவே இதில் அலிஃப் சகீரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருக்கிறவர் ஃபத்ஹாவாக தான் இருப்பாப்ல
அப்ப அவர் என்ன எழுத்தா இருக்கிறாரோ அவருக்கு தோதுவா தான் இவர் வந்திருக்கிறாரு. ஸோ அப்ப இந்த எழுத்தை நம்ம 2 கவுண்ட் நீட்டுவோம். அதே மாதிரி இந்த எழுத்துல எந்த குறியீடும் இல்லாம எந்த புள்ளியும் இல்லாம ஒரு எழுத்து வந்திருக்கும் முன்னாடி, அந்த எழுத்துல கஸ்ரா இருந்துச்சுன்னு சொன்னாக்க அப்ப இவருக்கு தோதுவா ஈ அப்படின்னு 2 கவுண்ட் நீட்டுறதுக்காகத்தான் இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுக்கிட்டு இந்த எழுத்தை 2 கவுண்ட் கொடுத்து கஸ்ரா இ அப்படிமா இதை ஈ அப்படின்னு உச்சரிக்கிற மாதிரி ரி வந்தா ரி, ஷி வந்தா ஷி, நி வந்தா நீ, தி வந்தா தி. ஸோ இப்படி உச்சரிக்கப்படும். சரிங்களா? மற்றபடி இந்த எழுத்து முறைமை உங்களுக்கு புதுசு ஒன்றும் இல்லை. சரிங்களா? இது வந்து தால் இருப்பதன் காரணமாக இவர் தனிஞ்சு வந்திருக்கிறாரு, ரா இருப்பதன் காரணமாக இவர் தனிச்சு எழுதப்பட்டிருக்காரு. நீ வந்து சேர்த்துக்குவார், நீ வந்து தனக்கு அடுத்து வரக்கூடியவரை சேர்த்துக்குவார். ராவோ தாலோ சேர்த்துக்க மாட்டாங்கிறதுனால இது பிரிஞ்சு தனி எழுத்தாக வந்திருக்கு. மற்றபடி இந்த எழுத்து இந்த எழுத்து இந்த எழுத்து இந்த எழுத்து இந்த எழுத்து எல்லாமே ஒரே எழுத்துகள் தான். சரிங்களா? ஸோ இந்த விஷயத்த இந்த பாடத்தில் கவனம் எடுத்துக்கங்க. ஸோ யா எப்படி வருதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அசல் குறியீடு ஃபத்தா கஸ்ரா தம்மா வந்துச்சுனாக்கா அதை யா போல உச்சரிக்கணும், யா இ யூ அப்படின்னு உச்சரிச்சிடணும். ஆனால் அதே சமயத்தில் அலிஃப் சகீரா வந்துச்சுன்னு சொன்னாக்கா முன்னாடி எழுத்துக்கு தோதுவாக அதை 2 கவுண்ட் கொடுத்து ஆ அப்படின்னு உச்சரிச்சிடணும். முன்னாடி எழுத்துல கஸ்ரா இருந்துச்சுன்னு சொன்னாக்க ஈ அப்படின்னு உச்சரிச்சணும். ஸோ இதுதான் சிம்பிளான விஷயம். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த எழுத்துக்கு போவோம். அல் கத். தால சுக்குன் வச்சு நிறுத்தும் போது காற்று வெளிப்படும். அப்ப அல் கத். இங்க பாருங்க 2 சுக்குன் அடுத்தடுத்து வருது. அல் கத், அல் கத், அல் கத், அல் கத், அல் கத், அல் கத். அம் ஹில், அம் ஹில், அம் ஹில், அம் ஹில். இக்ரா, 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 இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஓதுறோம் இல்லையா, அது வந்து இக்ரா பிஸ்மி அப்படின்னு ஓதக்கூடாது. இக்ரா, இக்ரா அப்படின்னு சொல்லி ஓதணும். அப்ப இக்ரா, இக்ரா. அடுத்தது ஃபர்கப். இப்போ பாருங்க, அதாவது இங்கே பாருங்க என்னென்ன எழுத்து இருக்குது. ஃபா ஃபத்ஹா இருக்குது, அப்புறம் இங்கே ஹம்சா வசூல் இருக்குது. சரிங்களா? ஹம்சா வசூல் இருக்குது. இந்த வசூல் என்ன செய்யும் அப்படின்னா விழுந்துரும். இது அடுத்து இருக்கக்கூடிய அந்த ரால போய் இது சேர்ந்துரும். அதாவது ஹம்சா இருக்குது, ஹம்சா மேலே இந்த மாதிரி சாது போல ஒரு குறியீடு இருக்கும். இங்கே பாருங்க, இங்கேயும் ஒரு சாது போல ஒரு குறியீடு இருக்குது. அதாவது இப்படி ஒரு குறியீடு இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இதை வந்து ஹம்சத்துல் வசூல் அப்படிம்பாங்க. அதாவது வசூலுடைய ஹம்சா அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வசூல் அப்படின்னு சொன்னாக்கா இணைக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? வாவ் சாது லாம். வசூல் அப்படின்னு சொன்னாக்கா இணைக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த இணைக்கக்கூடிய ஹம்சா அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி இணைக்கக்கூடிய ஹம்சா என்ன செய்யும் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு வார்த்தையினுடைய நடுவில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், வரை இது ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய நடுவில் இந்த ஹம்சத்துல் வசூல் வந்திருக்கு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னாக்க இந்த ஹம்சாவை உச்சரிக்க கூடாது. இதை டிராப் பண்ணிட்டு இதை அடுத்த எழுத்துல கொண்டு போய் சேர்த்துடணும். இதுக்கு முன்னாடி இருக்க எழுத்தை இந்த ஹம்சத்துல் வசலுக்கு அடுத்து உள்ள இடத்துல. அப்போ அதாவது அந்த ஹம்சாவை டிராப் பண்ணிடணும். இந்த ஹம்சாவை டிராப் பண்ணா தான் இதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்து இதுக்கு பின்னாடி இருக்கிற எழுத்து கூட போய் சேருது. அப்போ இந்த ஃபா வந்து இந்த ரால போய் சேர்ந்துடும். சரிங்களா? இதுவே இந்த ஃபா இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஹம்சாவை நம்ம கஸ்ரா வச்சு உச்சரிப்போம் பெரும்பாலும். சரிங்களா? பெரும்பாலும் கஸ்ரா வச்சு உச்சரிக்கக்கூடிய நிலை இருக்கும். சில இடத்துல வம்மு வச்சு உச்சரிப்போம். அது என்னங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? இப்போ சப்போஸ் இந்த ஃபா இல்லை அப்படின்னு சொன்னாக்க இதை வந்து இர் கப் அப்படின்னு வாசிப்போம். அதாவது இர் கப் அப்படின்னு வாசிப்போம். இப்போ இந்த ஹம்சாக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருப்பதன் காரணமாக இந்த ஹம்சாவை நம்ம விட்டுறணும். விட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னாக்க ஃபர் கப் அப்படின்னு வாசிக்கணும். எப்படி? ஃபர் கப். அதாவது இந்த ஃபா வந்து ரால போய் சேர்ந்துடும், கப். அப்போ ஃபர் கப். சரிங்களா? ஃபர் கப் அப்படிங்கிற வார்த்தை வந்துடும். சரிங்களா? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். திருப்பி சொல்கிறோம். அதாவது சப்போஸ் இந்த ஃபா அப்படிங்கிற வார்த்தை இல்லை அப்படின்னு சொன்னால், ஹம்சா வச்சு தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் நம்ம கஸ்ரா கொடுத்து அப்போ இர் கப் அப்படின்னு வாசிப்போம். இர் கப் அப்படின்னு வாசிப்போம். இங்கே ஃபா ஹம்சாக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருப்பதன் காரணமாக இந்த ஹம்சத்துல் வசலை நம்ம உச்சரிக்க கூடாது. அப்போ உச்சரிக்காமல் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ஃபர் கப் அப்படின்னு வாசிக்கணும். ஃபர் கப், ஃபர் கப், ஃபர் கப், ஃபர் கப். அதே மாதிரி தான் இங்கே ஃபப். இப்போ பாருங்க, ஃபா அதுக்கப்புறம் இந்த ஹம்சத்துல் வசல் வருது. இதை விட்டுறணும். ஏன்னா
முன்னாடி ஒரு வார்த்தை வந்துட்டதன் காரணமாக அப்போ இந்த ஃபாவை கொண்டு போய் இந்த நூனில் போய் சேர்த்துடணும். அப்போ ஃபன் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அடுத்தது இந்த நூனை எப்படி உச்சரிக்கிறது அப்படின்னாக்கா நூன் சுக்குனுக்கு அப்புறம் சாது வருது. அப்போ என்ன செய்யணும்? இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்போ மறைச்சு ஓதணும். அப்போ அப்படின்னு ஓதணும். அப்போ சப் பா வந்து கல்கலாவுடைய எழுத்து. அப்போ பாருங்க, இது ஒரு சட்டம். அதாவது இந்த ஹம்சாவை விடணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம், நூன் சாக்கின் ஒரு சட்டம், அப்புறம் பால கல்கலாவுடைய சட்டம். அப்போ சப் இதே ஃபர் கப், இது வந்து ஃபர் கப். சரிங்களா? இங்கே சப். அடுத்தது ஒன் ஹர். இங்கே பாருங்க, ஒன் வாவு எங்கே போய் சேருது? இந்த நூனில் போய் சேருது. சரிங்களா? வாவு நூனில் போய் சேருது. இந்த மீமில் ஒன்று பார்த்தோம். அதாவது இந்த ஹால மீம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மீமை நம்ம கவனம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் போன பாடத்தில். அதாவது இந்த முஹைத் அப்படிங்கிற வார்த்தையில் பாருங்கள், அதே மாதிரி மஜீத் அப்படிங்கிற வார்த்தையில் பாருங்கள், ஹால மீம் வரும்போது ஹால இது வரும்போது இப்படி வருது. அதாவது முஹைத் மஜீத் அப்படிங்கிற வார்த்தையில் மீம் உங்களுக்கு தெரியப்படுது. அதே மாதிரி பாருங்கள், இங்கே நூன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு எங்கே வைக்கப்படுது அப்படின்னாக்கா இந்த ஹாக்கு மேலே வைக்கப்படுது. அப்போ இதை வந்து இங்கே ஒரு நூன், இது வார்த்தை நூன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ ஒன் எப்படி ஒன், ஏன் இந்த ஹம்சத்துல் வஸ்ல நம்ம நிறுத்திடணும்? ஏன்னா இந்த வாவு அடுத்து இருக்கு, ஹம்சாவை விட்டுட்டு இந்த நூனில் போய் சேரும். சரிங்களா? இதுவே இந்த வாவு இல்லை அப்படின்னு சொன்னால் இன்ஹர் அப்படின்னு வரும். எப்படி இன்ஹர் அப்படின்னு வரும். இந்த வாவு இருக்கிறதன் காரணமாக ஒன் அப்படின்னு வந்துடுது. அப்புறம் இது ஹர், ஒன் ஹர், ஒன் ஹர், ஒன் ஹர், ஒன் ஹர். பாருங்க, அஹ் ர ஜ, அஹ் ரஜ, அஹ் ர ஜ, அஹ் ரஜ, அர் ச ல, அர்சல, அர் ச ல, அர்சல, அக் த ஷ, அகுதஷ, 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 அஃப்லஹ, 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 அக்ரம, 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 அக்ரம. ரா மட்டும்தான் தஃப்ஹீமுடைய வார்த்தை. இங்கே காஃபு ஹம்ஸுடைய வார்த்தை. அக் அப்படின்னு சொல்லும்போது காற்று வெளிப்படும், ரா அப்படின்னு சொல்லும்போது உயர்த்தி உச்சரிக்கணும், ம அப்படின்னு சொல்லும்போது தாழ்த்தி உச்சரிக்கணும். அப்போ அக் ர ம, அக் ரம, அல் ஹ ம, அல்ஹம, அல் ஹ ம, அல்ஹம. அடுத்த வார்த்தை பாருங்க, நூன் சாக்கின் இருக்குது, நூன் சுக்கூன் இருக்குது. அப்போ ஷீன் இருக்கிறதன் காரணமாக இஹ்ஃபாவாக மறைச்சு 2 கவுண்ட் கொடுத்து ஓதணும். அப்போ அன்ஷர, 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 அன்ஷர. அடுத்த பாருங்க காஃப், இதுவும் இஹ்ஃபாவுடைய எழுத்து. அப்போ அன் வெளிப்படையாக ஓதக்கூடாது, மறைக்கணும். க வ, கத, قد أنقذ أنقذ أنقذ. அடுத்த பாருங்க, தம் த ம, தம் தம. எப்படி தம் த ம, தம் தம, தம் த ம, தம் தம. அடுத்தது அஸ் அ ச, அஸ் அச, அஸ் அஸ, அஸ்அஸ, 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 அபுது, 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 அபுது. இப்போ பாருங்க, இங்கே பாருங்க ஹம்சா, அடுத்தது ஐனில் சுக்குனு. ஹம்சாவை ஐனில் சுக்குன் வச்சு நம்ம நிறுத்தணும். ஹம்சா தொண்டை எழுத்து, ஐனும் தொண்டை எழுத்து. இது அடித்தொண்டை, இது நடுத்தொண்டை. இதில் சுக்குன் வைக்கணும். அப்போ அபுது, இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன் குல்யா ஐயுஹல் காஃபிரூன்ல நம்ம இந்த வார்த்தையை ஓதுவோம், அபுது. அதான் அப்போ ஆபுது அப்படின்னு ஓதக்கூடாது. எப்படி ஆபுது அப்படின்லாம் ஓதக்கூடாது. அப்போ அபுது, 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 அபுது. அடுத்த வார்த்தை நஅபுது. பாருங்க, நஅபுது, 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 நஅபுது. இங்கே நஅபுது நூனில் ஐன் வைக்கும் போது ஓரளவுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா இது வேற எழுத்து, இது வேற எழுத்து.
நஅபுது நஅபுது அப்படின்னு வந்துடும். இங்கே ஹம்சா இருக்குது, அப்புறம் ஐன் இருக்குது. ரெண்டுத்துக்குமே ஆவண்ணா போட்டு உச்சரிக்கிற வளமை இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுத்து ஆ அப்படின்னு ஆ. அப்போ ஆவை கொண்டு போய் ஐனில் சுக்குன் வச்சு நம்ம நிறுத்துறோம். அப்போ அஅபுது அஅபுது. இதை நல்லா பயிற்சி எடுங்க. அடுத்தது யஹ்ருஜு 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 யஹ்ஸபு 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 யஷ்ரபு யஷ்ரபு. ரால தஃப்ஹீம். அப்போ வலிமையாக உச்சரிக்கணும். யஷ்ரபு 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 யஷ்ஹது 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 தர்ஹகு 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 தஅரிஃபு 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 தஅரிஃபு. ரா தஃப்ஹீமா தர்க்கீக்காக மெல்லினமாக ஓதணும். தஅரிஃபு தஅரிஃபு. உக் காஃபில் குத்துப் ஜத்து. அப்போ காஃபில் கல்கலாவுடைய எழுத்து அசைவு ஏற்படும். உக் சீமு 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 உக் சீமு. அடுத்த வார்த்தை பாருங்க. யுப் தி உ யுப் தி உ. பாருங்க ஹம்சா. ஹம்சாவில் லம் இருக்குது. அப்போ எப்படி ஓதக்கூடாது? யா மாதிரி யுப் தி யூ அப்படின்னு ஓதக்கூடாது. எப்படி? யுப் தி யூ அப்படிங்கிற மாதிரி ஓதக்கூடாது. யுப் தி உ அப்படிங்கிற மாதிரி ஓதணும். சரிங்களா? யுப் தி உ யுப் தி உ யுப் தி உ. அடுத்தது யும் ஃபா இருக்கிறதன் காரணமாக இஹ்ஃபாவான எழுத்து. அப்போ நூனை மறைச்சு ஓதணும். அப்போ யும் ஃபஹு யும் ஃபஹு யும் ஃபஹு யும் ஃபஹு யும் ஃபஹு யும் ஃபஹு. அடுத்தது என் காஃப் இருக்குது. அப்போ காஃப் இருக்கிறதுனால இஹ்ஃபாவாக ஓதணும். அப்போ ஏன் ரெண்டு கவுண்ட் கொடுத்து ஏன் கலிபு ஏன் கலிபு. இப்போ பாருங்க 5 வார்த்தை வந்துருச்சு. ஏன் கலிபு ஏன் கலிபு ஏன் கலிபு கலிபு. அப்போ ஏன் கலிபு ஏன் கலிபு. அடுத்தது யு வஸ் வி சு யு வஸ் வி சு. அப்போ யு வஸ் வி சு 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 யு வஸ் வி சு. வேகமாக ஓதணும். யு வஸ் வி சு யு வஸ் வி சு. அடுத்தது ச கு லத் ச கு லத். தால சுக்குன் வச்சு நிறுத்தும் போது காற்று வெளிப்படும். ஹம்சுடைய எழுத்து. அப்போ ச கு லத் ச கு லத் சகுலத். ஏகமாவதுனா சகுலத் சகுலத் ச கு லத் சகுலத். ஹு ஷி ர ஹு ஷி ரத் ஹுஷிரத் ஹு ஷி ரத் ஹுஷிரத். சு தி ஹத் சுத்திஹத் சு தி ஹத் சுத்திஹத். கு ஷி தத் குஷிதத் கு ஷி தத் குஷிதத். நு ஷி ரத் நுஷிரத் நு ஷி ரத் நுஷிரத். நு சி பத் நுசிபத் நு சி பத் நுசிபத். அ சர் ந அசர்ன அ சர் ந அசர்ன அ சர் ந அசர்ன. வ சத் ந வசத்ன வ சத் ந வசத்ன வ சத் ந வசத்ன. ஃப ரக் த ஃபரகத ஃப ரக் த ஃபரகத ஃப ரக் த ஃபரகத. அடுத்த வார்த்தை த தூ ந த தூ ந. இப்போ பாருங்க த அப்படின்னு சொல்லி இந்த ஹம்சால சுக்குன் வைக்கணும். அடுத்தது தூ அப்படின்னு இங்கே மத்த எழுத்து இருக்குது. அப்போ இதை நீட்டமாக நம்ம ஓதணும். தூ அப்படின்னு 2 கவுண்ட் கொடுத்து ஓதணும். அடுத்தது இது ந ஒரு கவுண்ட்டு. சரிங்களா? அப்போ இதை த த அது வந்து எப்படி ஓதக்கூடாது? த அப்படின்னு இதை தூ அப்படின்னு நீட்டின மாதிரி
இதை த அப்படின்னு நீட்டக்கூடாது. எப்படி இதை நிறுத்தணும். அப்போ ஹம்சாவில் நிறுத்தும் போது த தூண த தூண த தூண. சரிங்களா? அடுத்த வார்த்தை யுஸ் கௌன யுஸ் கௌன யுஸ் கௌன யுஸ் கௌன. அடுத்த வார்த்தை பாருங்க எஃப் அ லூன எஃப் அலூன எஃப் அ லூன எஃப் அலூன يعملون 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 يعلمون 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 يعلمون. இங்கே யாமலூன, இங்கே யாயலமூன. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம ஓதணும். இங்கே பாருங்க, இங்கே மீம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, லாம் செகண்டாக வந்திருக்கு. இங்கே லாம் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, மீம் செகண்டாக வந்திருக்கு இந்த வார்த்தையில். சரிங்களா? அப்போ இது யாயலமூன, இது யாமலூன. சரிங்களா? அதுக்கப்புறம் எத் ஹ கூன எத் ஹ கூன எத் ஹ கூன எத் ஹ கூன யக் சி பூன யக் சி பூன யக் சி பூன யக் சி பூன يدخلون 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 يدخلون. டால்ல கல்கலாவோட ஓதணும். يدخلون يدخلون. அடுத்த வார்த்தை பாருங்க வா. நூன் சாக்கின் இருக்குது, வா இருக்குது. அப்ப இஹ்ஃபாவுடைய எழுத்து யன்ظுரூன ينظرون 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 ينظرون. இங்க யன்து அப்படின்னா நூன்ல 2 கவுண்ட் கொடுக்கணும். அடுத்தது தஅபுதூன 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 அன்அம்த أنعمت 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 أنذرنا 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 أنذرنا. அந்த நூன்ல 2 கவுண்ட் கொடுத்து நிறுத்தணும். சரிங்களா? இஹ்ஃபாவாக ஓதணும், ஏன்னா ஜால் இருக்கிறதன் காரணமாக. அடுத்தது அன்ஸல்னா 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 அன்ஸல்னா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் சுக்குன் இருக்கக்கூடிய வார்த்தைகள், அதில் ஒரு கோர்வையான வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சிங்கன்னு சொன்னாக்கா அந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், தம் தம அச அச அப்படின்னு வந்திருக்கு, ஆபுது நாபுது அப்படின்னு வந்திருக்கு. அதே மாதிரி யுப்தஉ யுன்ஃபஹு யுன்கலிபு யுஸ்விசு யுவஸ்விசு அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் வரிசையாக பார்த்தீங்கன்னாக்கா சகுலத் குசிரத் சுத்திஹத் குஷிதத் அப்படின்னு ஒரே ரைமிங்காக வந்திருக்கு. அதே மாதிரி அசர்ன அசத்துன அப்படின்னு சொல்லி ரைமிங்காக வந்திருக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாங்க தூன இஸ்கவுன எஃப்அலூன யஅமலூன யஅலமூன யத்ஹகூன யக்ஸிபூன யத்குலூன யன்ظுரூன அப்படின்னு சொல்லி ரைமிங்காக வந்திருக்குது. ஸோ அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வன்ஹர் ஃபன்சுப் ஃபர்குப் யுக்ர அம்ஹில் அல் கத் அப்படின்னு சொல்லி ரைமிங்காக வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றுக்கொன்று பின்னப்பட்ட வார்த்தைகள், அதை சரியான முறையில் பயிற்சி செஞ்சு ஓதி அனுப்புங்க. தவறுகள் இருந்துச்சுன்னு சொன்னாக்க திருத்தி தரப்படும் இன்ஷா அல்லாஹ். மீதி இருக்கக்கூடிய வார்த்தைகளை அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஹாஸா மா இன்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாஸா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் அஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.